உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நலம் தரும் சாய் நாமத்தை நான் மறவேனே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். என்னோட பேர் ஸ்வாதி. நான் ஆதம்பாக்கம்ல இருந்து வரேன். நான் ஒரு லாயர். இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மனம் கவர்ந்த அஷ்டோத்திரம் ஓம் ஸ்ரீ சாயி பக்த பராதீனாய நமஹா. இதோடைய பொருள் பக்தர்களோட அன்பிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பால்விகாஸ் குரு எனக்கு சொல்லி கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், சுவாமியை எப்பயுமே நினச்சிக்கோ, உன்னோட மைண்டையும் மனசையும் ட்ரெயின் பண்ணு, டெய்லி உட்காந்து ட்ரெயின் பண்ண சுவாமியை நினைக்கிறதுக்காக. இது ஒரு மிகப்பெரிய பாடம். இது எனக்கு பின்னாடி தான் புரிய வந்தது. கோவிட் அப்போது நம்ம சமிதியோட எல்லா ஆக்டிவிட்டியுமே ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்த ஒரு சின்ன பர்சனல் சாதனா தான் டெய்லி 15 மினிட்ஸ் சுவாமியை நினச்சி நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறது. நான் எடுத்துட்ட அந்த மந்திரம் மகாமிருத்யுஞ்சய மந்திரம். இந்த ப்ராக்டிஸ் கொஞ்ச நாள் தொடர்ந்து வந்தது. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது எனக்கு 2022 மார்ச்சில் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் மூலியமாக தெரிஞ்சுது. அந்த டைமில் வண்டியில் போகும்போது ஃப்ளைஓவரில் என்னோட வண்டியோட பேக் வீலில் ஒரு சின்ன மரக்கட்டை ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ரிம் வளைஞ்சு பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். அப்போ நானும் என்னோட வண்டியும் ரோட்டில் உருண்டு போனோம். என் கண்ணு முன்னாடி என்னோட வண்டி ஒரு 10 அடி அப்படியே தேய்ச்சுண்டு போச்சு. அது முடிஞ்சு கொஞ்சம் பேலன்ஸ் கெயின் பண்ணி எழுந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணேன், எனக்கே அறியாமல் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை நான் சத்தமாக சொல்லின்னு இருந்தேன். அந்த மொமெண்ட்டில் எனக்கு அது ஸ்ட்ரைக் மட்டும்தான் ஆச்சு. அதுக்கப்புறமா என்னை சுற்றி இருக்கவங்க என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அண்ட் டாக்டர்ஸ் பார்த்துட்டு வெளிக்காயம் மட்டும்தான் இருக்குது, வீக்கம் அப்புறம் சராய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது, பெருசாக உள்ள அளவில் அடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த மொத்த சம்பவத்தையும் நான் திருப்பி நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, நம்மளை அறியாமல் நம்ம பண்ண ஒரு சின்ன பர்சனல் சாதனா நம்மளுடைய ஆபத்தான சமயத்தில் நம்மளுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் நான் உணர்ந்தேன். சுவாமி குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அன்றைக்கி என்னை பார்த்துட்டாரு. என்னை மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைஓவரில் எனக்கு பின்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்தது. என் மேலே மோதிருந்தால் மற்றவங்களுக்கும் அடிபட்டிருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அன்றைக்கி என்னோட சேர்ந்து மற்றவங்களையும் அன்றைக்கி சுவாமி காப்பாற்றினார். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சிந்தனையும் இருந்தது. எனக்கு ஆபத்து இருக்கும்போது மட்டும்தான் நான் உன்னை கூப்பிட முடியுமா, இல்லை ஆபத்துன்னு நினைக்கும் போது மட்டும்தான் சுவாமி என்னை காப்பாற்றுவாரா, இல்லை எனக்காக நிற்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பித்தப்போ பெரிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயம், சாப்பிட்ற ஆசையோ இல்லை எங்கேயோ போகணுன்ற ஆசையோ இல்லை இந்த தருணத்தில் இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்குன்ற ஆசையோ, அது எல்லா இடத்துலையுமே சுவாமியோட ப்ரெசன்ஸ் இருக்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம பண்ணுற ஒரு சின்ன பர்சனல் சாதனா அது நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ மாற்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை சுவாமி எனக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக புகட்டினார். பக்த பராதீனாய நமஹா. பக்தர்களின் அன்பால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர். என் சாய், SAI, சாய் அஷ்டோத்திரம் அண்ட் ஐ. ஜெய் சாய்ராம்.